நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் பதவிக்கு வந்த பொறுப்புக்கு வந்த இபிஎஸ் அவரை ஓரங்கட்டினாரு. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, ரெண்டாவது உச்சிக்கு போயிட்டீங்க நீங்க. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப கட்சி மாறுவது, திமுகவில் சேருவது, ஸ்டாலின் படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிறது, இதெல்லாம் சுயநல அரசியலை தான் நான் பார்க்குறேன். அதில் 47 தொகுதியில் ஜெயிச்சதுக்கு இபிஎஸ் தான் காரணம்னா, மிச்சம் இருக்கிற தொகுதியில் டெபாசிட் இழந்ததுக்கும் 3வது இடத்துக்கு போனதுக்கும் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கும் அப்போ இபிஎஸ் தானே காரணம். சட்டசபையில் கூட பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டும் ஒரு கட்சி போல பேசுறாங்க, ஒரே விஷயங்களை பேசுறாங்க. இவர் குதிரை பேரம்னா அவரும் குதிரை பேரம்ன்றார். ரெண்டும் கட்சி தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இது ஆபத்து அந்த கட்சி. சமீபத்தில் ஹோம் மினிஸ்ட்ரி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தது. வந்தே மாதரத்தை தான் முதல்ல பாடணும், அதுக்கப்புறம் ஜனகண மனகதி. இப்போ கேட்டால் பிஜேபியில் என்ன சொல்கிறோம், நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்த 3வதாக தான் பாடணும்னு சொல்லிய, 3வதாக பாடணும்னு சொல்ல, ஆனால் முதலாவது 2வதாக பாடுறது இதுதான் சொன்னால் அப்புறம் இது எத்தனாவதுல பாடுவாங்க? நீட் வந்ததுலேருந்து கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் தான் கோல் வச்சுது. இன்னைக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுறதா நினைச்சின்னு பாஜகவின் ஒரே ஒரு நம்பர் இருக்கார்ல, போஜராஜன், அவர் என்ன சொல்றாருன்னா, பிரைவேட் கோச்சிங் எதிர்த்தீங்கன்னா நீங்களே கவர்மெண்ட்டே கோச்சிங் நடத்துங்க, கோச்சிங் சென்டரே கூடாதுன்றது தானே நம்ம நிலைப்பாடு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அசம்பிளி முடிஞ்சிருக்கு சார். இறுதியாக இவ்வளோ நாட்களாக நடந்துட்டு இருந்த ஒரு அசம்பிளி செம்ம விவாதம் போச்சு. உதயநிதி அவருக்கு கேட்கறதுக்கும் தமிழக முதல்வர் பதில் சொல்றதுக்குங்க இன்னையோட இறுதி நாள் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்குமே இடையில நடந்த விவாதம் தான் இது. நீங்க திமுக 2 பன்னீர்செல்வம் இருக்காங்க, இனிஷியல் சொல்லுங்க. MRK பன்னீர்செல்வமா, ஓ பன்னீர்செல்வம்? ஓகே, திமுக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம். இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்களுக்குமே நடந்த விவாதம் தான். நீங்க இடம் மாறி உக்காந்துட்டீங்க, அதனால மாத்தி பேசுறேன்னு சொன்னதுக்கு ராஜ்மோகன் இருந்துச்சு, இடம் மட்டும் தான் மாறாருன்னா நீங்க போட்டோவே மாத்திட்டீங்கன்னு சொன்னாரு. இவங்களுக்கு இடையில நடந்த விவாதம் எப்படி பாக்குறீங்க? என்ன, அதான் சீரியஸாக டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்தது, அவ்வளோதான். ஒரு ஜோவியல் மூடில் பேசினாங்க. பட் ஆனால் அதில் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் நான் என்ன நோட் பண்ண விரும்புகிறேன்னா, 1000 தான் இருந்தாலும் ஓபிஎஸ், அதாவது ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் அதிமுகவிலிருந்து வெளியே அவர் திமுகவில் இணைந்ததும், திமுகவில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதும், அவருடைய சட்ட பாக்கெட்டில் ஜெயலலிதா போட்டோ வச்சுருந்தார், அதை தூக்கி போட்டு ஸ்டாலின் படத்தை வச்சுருந்தோம். அதெல்லாம் ஒரு நல்ல செயலாக நான் பார்க்கல. ஏன்னா சாதாரணமாக ஒரு டீ கடை வச்சுட்டு இருந்தவரை, தேனியிலையோ பெரிய குளத்துலையோ அப்படி இருந்தவரை மாநிலத்தின் முதலமைச்சராக ஒரு முறை இல்லை 3 முறை ஆக்கின கட்சி அதிமுக. ஜெயலலிதா அந்த கட்சி அவருக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல, அவமதிச்சாங்க. பதவிக்கு வந்த பொறுப்புக்கு வந்த இபிஎஸ் அவரை ஓரங்கட்டினாரு. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னதான் ஆனாலும் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, ரெண்டாவது உச்சிக்கு போயிட்டீங்க நீங்க. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப கட்சி மாறுவது, திமுகவில் சேருவது, ஸ்டாலின் படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிறது, இதெல்லாம் சுயநல அரசியலை தான் நான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் பொது நலமோ வேற எதுவும் இல்லை. அவர் இதெல்லாம் தவிர்த்து இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இந்த மாதிரி கேலி பேச்சுக்கு ஆளாகி இருக்க மாட்டார். அவர் பேசாமல் அரசியல்லேருந்து நான் ஓய்வு பெறுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதிமுகலேருந்து உங்களை வெளியேற்றிட்டாங்க, அவராக வரல, அது நான் ஒத்துக்கிறேன். he was forced to go out by EPS. ஏன்னா இபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் அவருக்கு யாரெல்லாம் அவரை எதிர்க்கிறார்களோ, விமர்சனம் பண்ணுறாங்களோ, அவங்க கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கட்சியில் இருந்தால்
பல பேர் வாழ்த்துவான், சில பேர் திட்டுவான், எல்லாரையும் ஒன்றா தான் பாவிக்கணும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு தன்னை வந்து புகழ்பவர்கள் மட்டும் அதிமுகவில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது ஒரு தவறான அணுகுமுறை. இந்த அணுகுமுறையால் தான் இன்னைக்கு அதிமுக மிகவும் பலவீனப்பட்டிருக்கு. அது வந்து தேய்ந்து கொண்டே இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அதிமுகவில் ரொம்ப பவர்ஃபுல் லீடர்ஸாக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதனும் எஸ்பி வேலுமணியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கடிதமாக ஏதோ ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதில் அவங்க சுட்டி காட்டி இருக்கிற பல விஷயங்கள் வந்து சாதாரண அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்புடையதாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இது போல் தவறான முடிவுகளை தொடர்ந்து எடுத்தீங்க, அலையன்ஸ் உருவாக்குவதில், கூட்டணி உருவாக்குவதில். நாங்கள் தாவேக்காவுக்கு ஏன் ஆதரவு கொடுத்தோன்னா, திமுக ஆட்சிக்கு வராமல் பண்ணணும். திமுக தான் எங்களுடைய மெயின் எனிமி, ஜெயலலிதா வழியில் எம்ஜிஆர் வழியில்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து குறுக்கு வழியில் போயிட்டு திமுகவின் துணையோடு ஆட்சி அமைக்க முதல்வராக முயன்றீங்க, அதை தான் நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவரால் மறுக்க முடியுமா? அதாவது ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆராலும் ஜெயலலிதாவாலும் வர்ணிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோடு 50 வருஷமாக அவங்கள எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணோன்னு சொன்னவங்க, ஒரு நாள் ராத்திரி திடீர்னு வந்து நீயும் நானும் ஒன்று, விஜய் வாயில மண்ணுன்னு, விஜய் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆவதுக்கு திமுக ஆதரவை நாடினீர்கள். அதை எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதில் தான் கட்சியில் வித்தியாசம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் தானே. அது இல்லாமல் நேத்தோ இன்னும் இன்றைக்கி பார்த்தேன் நான், நம்ம சிவி சண்முகம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜெயிச்சா அது வந்து இபிஎஸ் உடைய கான்ட்ரிபியூஷன், இபிஎஸ்ஸால் தான் அதிமுக வென்றது, தோத்தா அது அந்தந்த மாவட்ட செயலாளர் தலையில் கட்டுறதுன்றது என்ன அணுகுமுறை? இது என்ன? இது வெற்றிக்கும் தோல்விக்கும் தலைமை தானே பொறுப்பேற்றுக்கணும். அப்போ வெற்றி வந்தால் 47 தொகுதியில் ஜெயிச்சதுக்கு இபிஎஸ் தான் காரணம்னா, மிச்சம் இருக்கிற தொகுதியில் டெபாசிட் இழந்ததுக்கும் 3வது இடத்துக்கு போனதுக்கும் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கும் அப்போ இபிஎஸ் தானே காரணம். அதனால் வந்துங்க, அதிருப்தி என்பது அதிமுகவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. அது வந்து திமுக சட்டசபையில் கூட பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டும் ஒரு கட்சி போல பேசுகிறாங்க, ஒரே விஷயங்களை பேசுகிறாங்க. இவர் குதிரை பேரம்னா அவரும் குதிரை பேரம்ன்றார். ஸோ முதல்ல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி குதிரை பேரம்னு சொன்னார், சோபா மாடல்னாரு. முதல் நாளே சட்டமன்றம் தொடங்கினா அன்றைக்கே இவர் வந்து இன்னைக்கு வந்து அதே தான் பேசுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, உற்று கவனிச்சிங்கன்னா, உதயநிதி என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாரோ அதே ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்போ ரெண்டும் கட்சி தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. இது ஆபத்து அந்த கட்சிக்கு. திமுகவும் அதிமுகவும் நெருங்கி வர வர திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் பல பேர் வெளியே போயிடுவாங்க. இந்த நெருக்கம் பிடிக்காம, இந்த ஒற்றுமை பிடிக்காம. அதனால அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழும் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த அசம்பிளியில் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் எல்லாம் பார்க்குறீங்க. பிள்ளையர் விஷயங்கள் நடந்திருக்கு. அமல் தாய் வாழ்த்து தான் பண்ண சொல்லி தீர்மானம். இன்னைக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் எக்ஸாம் எதிராக தீர்மானம் ஒவ்வொரு ஆட்சியிலும் போட்டிருக்காங்க. தமிழக முதல்வரும் போட்டிருக்காரு, தீர்மானம் போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து ஒரு 3 விஷயத்தை நல்ல விஷயமா பார்க்குறேன். ஒன்று, தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் பள்ளி, கல்லூரி, பொதுத்துறை நிறுவன நிகழ்ச்சி, பொது வெளியில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாட வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழுக்குத்தான், தமிழ் அன்னைக்கு தான் முதல் மரியாதை என்ற அதை வந்து அழுத்தம் திருத்தமாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தின் மூலம் தமிழக முதலமைச்சர் வந்து நிறைவேற்றியிருப்பது, ஒரு மனதாக கட்சிகளை இணைத்து, அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அது என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா, சமீபத்தில் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தது. வந்தே மாதரத்தை தான் முதல்ல பாடணும், அதுக்கப்புறம் ஜனகண மனகதி,
எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல்ல இந்த ரெண்டையும் பாடணும். இந்த வரிசையில் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் இந்த ரெண்டையும் பாடணும் இருமுறை அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து அந்த மாநில மொழிக்கோ மாநில பாடலுக்கோ எந்த விதமான டைரக்ஷனும் சொல்லலை. இப்போ கேட்டால் பிஜேபியில் என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்த 3ஆவதாக தான் பாடணும்னு சொல்லியே, 3ஆவதாக பாடணும்னு சொல்ல, ஆனால் 1வது 2ஆவதாக பாடுறது இதுதான் சொன்னால் அப்புறம் இது எத்தனாவதுல பாடுவாங்க? நீங்கள் தெளிவாக என்ன சொல்கிறீங்கன்னா, முதல் பாடலாக வந்தே மாதரம் இருக்கணும், 2வது பாடலாக தேசிய கீதம் இருக்கணும்னா அப்போ தமிழ் மொழி பாடல் தமிழ் வாழ்த்து எங்கே இருக்கணும்? ஒன்றுக்கு முன்னால் போயிட முடியுமா? அப்போ மறைமுகமாக நீங்கள் தமிழை அவமானம் பண்ணுறீங்க, அவமரியாதை பண்ணுறீங்க. ஆளுநர் போன்றவர்கள், குடியரசுத் தலைவர்கள் போன்றவர் கலந்து கொள்ள நிகழ்ச்சியில் இந்த மெத்தடில் தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறீங்க. அப்போ அது தமிழ்நாட்டில் வந்து தமிழை மதிக்கிறவங்களுக்கு, தமிழர்களுக்கு அது ஒரு அவமானமாக தானே இருக்கும். அதை கிளியர் பண்ணுற மாதிரி, அதை ஓவர் ரூல் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. அது வந்து பாராட்டுக்குரிய ஒன்றா பார்க்குறேன். 2வது வந்து நீட் தேர்வுக்கு எதிரான இது, அதை வந்து முன்மொழிந்து பைலட் பண்ணார் இல்லையா அந்த தீர்மானத்தை. பீயிங் பேசிக்கலி எ டாக்டர், ஈ ஹிம்செல்ஃப் டாக்டர் அருண்ராஜ் ஹெல்த் மினிஸ்டர் நல்ல சிறப்பாக அதை முன்மொழிஞ்சு அதனுடைய ராமிஃபிகேஷன், அதில் ஒரு பாயிண்ட் அவர் சொன்னதை நான் ரொம்ப ரசித்தேன். அதாவது 12 வருஷம் படித்து அவன் பரீட்சை எழுதி கஷ்டப்பட்டு பண்ணுற மார்க்கு பிரயோஜனம் இல்லை, அதை நம்ம கன்சிடரே பண்ண வேணாம். ஆனால் ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ செலவு பண்ணி ஒரு 6 மாதம் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு ஒரு நாள் பரீட்சை எழுதுறான் பாருங்கள், அந்த மார்க்கை வச்சு அவனுக்கு எம்பிபிஎஸ் கொடுக்கணுன்றது முட்டாள்தனம். இப்போ இந்த நீட் வந்ததால், நீட்னா என்ன சொல்லுங்கள்? நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் மெடிக்கல் கோர்சஸ், மெடிக்கல் ஸ்டடீஸ். அப்போ இந்த நீட் வந்ததுலேருந்து கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் தான் கோல் வச்சுது. பணம் உள்ளவன் கோச்சிங் சென்டரில் படிப்பான். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன், கவர்மெண்ட்டு பள்ளிகளில், அரசு பள்ளிகளில், அரசு எய்டட் பள்ளிகளில் படிக்கிறவன் 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் சேர முடியுமா? அப்போ பணம் படைத்தவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. 2வது சிபிஎஸ்சி மெத்தடில் தான் கொஸ்டின் கேட்குறீங்க. அப்போ ஸ்டேட் போர்டு இருக்கு இல்லையா, மாநில அரசு, அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வருது. இது எல்லாத்தையும் விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பரீட்சை மார்க்கை தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கோனீங்கன்னா அப்போ அவன் படித்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் என்னாச்சு? இன்றைக்கி ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சின்னு பாஜகவின் ஒரே ஒரு மெம்பர் இருக்கார்ல போஜராஜன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரைவேட் கோச்சிங்கை எதிர்த்தீங்கன்னா நீங்களே கவர்மெண்ட்டே கோச்சிங் நடத்துங்க, கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர்னு. கோச்சிங் சென்டரே கூடாதுன்றது தானே நம்ம நிலைப்பாடு. டியூஷனே கூடாது என்பது தான். ஸ்கூலில் ஒழுங்காக சொல்லிக் கொடு, ஸ்கூலில் சொல்லி கொடுக்காம தூங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சு காசை வாங்கிட்டு வசதி படைத்தவர்களுக்கு டியூஷனை சொல்லி கொடுத்து, இது எப்படி தப்போ அதே மாதிரி தான் கோச்சிங் சென்டர் தப்பு. ஸோ அதனால் வந்துங்க அந்த தீர்மானம் வந்து சிறப்பாக செஞ்சாங்க. அதில் அரசியல் பேசவங்கெல்லாம் நாங்கள் அன்றே சொல்லிவிட்டோம், நீட்டுக்கு எதிர்த்து நாங்களே என்ன சொன்னாங்க திமுக, நாங்கள் வந்தோன்னா அதெல்லாம் முதல்ல கையெழுத்து போட்டு அந்த இது எங்களுக்கு தெரியும், ரகசியம் ரகசியம் எங்கள் கையில் தெரியும், மந்திரம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அது செஞ்சாங்களா? ஏமாத்துனாங்க. 4.25 வருஷம் கழித்து ஆட்சி முடியும் தருவாயில் இதே சட்டமன்றத்தில் அப்போது முதல்வர் அந்த ஸ்டாலின் பேசுறது பதிவாயிருக்கு. எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, எங்களுடைய கட்சி பங்கேற்கும் கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் அதை மாற்றலாம், அப்போ தான் மாற்ற முடியும். அப்போ ஏன் நீங்கள் இப்படி ஏமாத்துனீங்க சொல்லிட்டு ஜனங்களை? ஸோ அதனால் நீட்டுக்கு எதிரான அந்த போராட்டம் தமிழ்நாடுடைய சென்டிமெண்ட். வடநாட்டில் நடக்கிறதெல்லாம் நீட்டுக்கு எதிரானது இல்லை, நீட்டில் நடக்கிற சின்ன கோளாறுகள், தவறுகள், பேப்பர் லீக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து we are against நீட், அந்த கான்செப்டுக்கே எதிரானவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா, இந்த நீட் உருவாகும் போது இருந்த ஆட்சி
காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. அப்போ இந்த சுகாதாரத்துறைக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் இதை எடுத்துட்டு வந்ததுன்னு வச்சுக்கிறேன். அதில் ஒன்றும் மாட்டுக. ஆனால் இதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணி அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி தானே அதெல்லாம் பண்ணுச்சு. அப்போ அந்த மினிஸ்ட்ரியில் ஒரு அமைச்சராக இருந்தவர் வந்து திமுகவை சேர்ந்தவர் தான். அதனால் இன்றைக்கி ஏதோ நீட்டுக்கு நாங்கள் தான் நீட் எதிர்ப்புக்கெல்லாம் சும்மா அதெல்லாம் புருடாதாங்க. இந்த பக்கத்தில் மூணாவது FCRA சட்டம் வரப்போகுது இல்லையா, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது இப்போ NGOs இருக்கு இல்லையா, தொண்டு நிறுவனங்கள், இப்போ அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து உதவி வருது, நன்கொடை வருது. பெரும்பாலும் கிறிஸ்டியன் மிஷனரிஸ்க்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துகிறாங்க, ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, கல்வி நிலையங்கள், இந்த மாதிரி நிறைய கிராமப்புறங்கள்லாம் செய்கிறாங்க. இப்போ இதை கட் பண்ணோன்ற ஒரே நோக்கத்தோடு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டம் தான் இந்த FCRA. இதில் வந்து என்னன்னா, இதை வந்து அவங்க தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அந்த ஃபுல்லாக கவர்மெண்ட் எடுத்துக்கும். இப்போ ஏற்கனவே இந்துத்துவ அரசாகத்தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. வந்தே மாதரத்தை முழுசாக பாடணுன்றது இத்தனை வருஷம் கழிச்சு நான் செங்கோட்டையில் பாட போகிறாங்களாம் சுதந்திர தினத்தை ஜனகண மனகதிக்கு முன்னாலேயா. ஏன்னா அதில் இந்து கடவுள்களை பாராட்டி வாழ்த்தி உருவ வழிபாடை பேசுகிற விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியான்றதே மறந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மற்ற மதத்தினரும் இருக்கிறாங்க, வாழறாங்கன்றதெல்லாம் அவங்க வந்து என்ன நினைக்கிறதே இல்லை. ஸோ அதனால் இந்த அட்டாக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து சிறுபான்மையினரை கிறித்துவ மக்களை, ஆனால் நேத்தோ முந்தானால தான் நேத்தான் நினைக்கிறேன் சிறுபான்மை அந்த கமிஷன் மைனாரிட்டி கமிஷன் சேர்மனாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போய் சீஃப் மினிஸ்டர் சந்தித்து அப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் எதாவது பண்ணோன்னு. அப்போ அந்த அடிப்படையில் உடனே இறங்கி களத்தில் இன்றைக்கி அந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தது சட்டமன்றத்தில். நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து நீட்டு FCRA சட்டத்தை எதிர்ப்பது.